ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சோஷியல் மீடியாலுமே ரஜினி சாரோடைய அந்த தர்பார் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பற்றி தான் பேச்சு அடிபட்டு இருக்கு. ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா தர்பார் படத்தோட அந்த போஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்க டிபியா வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க ட்ரெண்டிங்ல பார்க்கும்போது உலக லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா மாஸ் காட்டியிருக்கு இப்போ தர்பார் படம். ஸோ இந்திய லெவலில் நம்பர் 1 இடத்து போயிடுச்சிருக்கு. இதை ட்விட்டர் இந்தியா அஃபிஷியல் பக்கமே பார்த்தீங்கன்னாக்கா இது அதிகாரப்பூர்வமாக இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி ஃபேன்ஸுக்கு ரொம்ப வேந்து குஷிப்படுத்திருக்கு தான் சொல்லணும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா. அடுத்தது டிவிக்கு வருவோம். காலையிலேருந்து அரசியலுக்கான அந்த பிரச்சார நிகழ்வையோ இல்ல அரசியலுக்கான எந்த ஒரு நியூஸ்மே எதுவுமே நீங்க பார்க்க முடியாது காலையில டிவில. ஸோ எல்லா நியூஸ் சேனலும் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட அந்த மாஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸ், அந்த மாஸான அந்த போஸ்டரை பத்தி தான் எல்லாருமே பேசியிருக்காங்க. ஸோ ரஜினி சாரோட அந்த ஸ்டைலிஷ் லுக்கை பத்தி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம எல்லா சேனல்லையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ எல்லா நியூஸ் சேனல்லையும் காலையில 8:30 மணிலேருந்து ஃபுல்லா தர்பார் 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 தான். ஸோ ரஜினி சாரோட அந்த மாஸான ஸ்டைலிஷான அந்த லுக்கை பத்தி தான் எல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் நடக்கிறதே மறந்துட்டாங்க தான் சொல்லணும் டிவி சேனல்ஸ் எல்லாம். ஸோ அரசியலுக்கான நியூஸா அறவே தவிர்த்துட்டாங்க தான் சொல்லணும் எல்லா நியூஸ் சேனலுமே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சரி இவங்க தான் எப்படி இருக்காங்க, சரி பொலிட்டீஷியன்ஸாவது அவங்களோட வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் குஷ்பு மேடம். அவங்க வந்து இப்போ அரசியல் பிரச்சாரத்துக்காக இல்ல அந்த திமுகவோட கூட்டணிக்காக ஏதாவது ஒரு இதை ட்விட் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களே கடைசியில் ரஜினி சாரோட அந்த மாசான ஸ்டைலிஷ் லுக்கை பார்த்துட்டு அவங்களே பிரமிச்சு போய் இந்த படத்தை பத்தி தான் வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க, இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பத்தி தான். ஸோ எந்த அளவுக்கு ரஜினி சாரோட ஒரே ஒரு சிங்கிள் போஸ்டர் வேர்ல்டு வைட்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது தேர்தல் நடக்கிறதே மறக்க அடிச்சிருக்குன்னா பாருங்க டிவி நியூஸ்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே மீடியாஸ்லாம் வந்து டிஆர்பி ரேட்டுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எதை வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை பத்தி தான் பார்ப்பாங்க. அதுவும் தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதா ஒரு பேட்டி, ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் இல்ல ஒரு சின்னதா ஏதாவது மாநாடு நடந்திருந்தாலும் அதை பத்தி தான் போடுவாங்க. ஆனா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அரசியலே அப்படியே தூக்கி ஓர வச்சுட்டு முழுக்க இன்னைக்கு காலையிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி சாரோட அந்த போஸ்டர் மட்டும் தான் வந்து அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ரஜினி சாரோட அந்த ஒரு போஸ்டர் வந்து ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணிருக்கு இன்னைக்கு ஆன்லைன் சோஷியல் மீடியாலையும் சரி டிவிலையும் சரி. ஸோ எந்த அளவுக்கு வந்து நீங்க இதை பாக்குறீங்க, எந்த அளவுக்கு ரஜினி சாரோட மேஜிக் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த தாக்கம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.